சோல்ஜர்ஸ். இந்த வருஷம் ஆகஸ்ட் 15க்கு தமிழ்ல மொத்தமா 2 படங்கள் வந்திருக்கும். அதே மாதிரி தெலுங்குலயும் நாங்களும் எடுக்கிறோம் பாடுறான்ட்டு 2 எடுத்திருப்பாங்க. 2 படம் நக்கிட்டு போயிருச்சு. சாமி கொடுத்த பணம் அதுல ஒரு படத்தை மாலை ஓட்டிட்டோம், விஸ்வாட் சங்கர்ட்டு. நீ போ நீ வா. அது இன்னொரு படம் தான், தலைவர் ரவி தேஜாவோட மிஸ்டர் பச்சன். பாஸ் ரவி தேஜா படமா இல்ல அமிதாப் பச்சன் படமா? எயிட்டர் படம் பேரு மிஸ்டர் பச்சனியா? அப்பனா ஹிந்தி படமா பாஸ்? ஹிந்தி படம் இல்லையா, படம் பேரு மிஸ்டர் பச்சன், பட் ஹீரோ வந்து ரவி தேஜா தான். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது என்ன மாதிரி படம், உடஞ்சி போட குடம் அப்படின்றதான் இந்த நேரத்துல பார்க்க போறோம். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் கலாசாமி, இந்த ஷோ கலாய் கனசாமி. மூவி ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் ரவி தேஜா வந்து டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டுன்னு மாஸ்க் காட்டுன்னு வந்துருப்பாரு. பட் ரியல் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா மாஸ்க் காட்டுறதுக்கு வெறும் டிப் டாப் ட்ரெஸ் மட்டும் பத்தாது, ஒரு ஃபினிஷிங் டச் தேவை. அதுதான் ஒரு நல்ல பர்ஃபியூம். ஒரு பிரீமியமான ஃப்ராக்ரன்ஸ் பத்தி யோசிக்கும் போது எக்ஸ்பென்சிவான ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டர் பத்தி தான் யோசிப்போம். இதுதான் லா பிரெஞ்ச் ஓத் கிஃப்ட் செட். இதுல லக்ஸரியான ஹை எண்ட் பர்ஃபியூம்ஸ் இருக்கு, அதுவும் நம்ம பட்ஜெட்ல. ஓட் உட்டி ஃபார் ரிச் டைம்லெஸ் அரோமா, அட்வென்ச்சர் ஓட் வித் சென்ஸ் ஆஃப் டேரிங் இன் எவ்ரி ஸ்ப்ரே, ரொமான்ஸ் ஓட் ஃபார் கேப்சரிங் தி எசன்ஸ் ஆஃப் லவ், ஆல் டிசைன் ஃபார் எசன்ஸ் ஆஃப் எலகன்ஸ். இந்த லா பிரெஞ்ச் பர்ஃபியூம்ல பிரீமியம் ஃபீல் நமக்கு வீட்ல இருந்தே கிடைக்குது. இந்த பர்ஃபியூம் லாங் லாஸ்டிங்கா இருக்கான பெஸ்ட் பர்ஃபியூம், அதுவும் சூட்டபிள் ஃபார் டெய்லி வெரிங். இன்னொரு பெட்டரான விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு யூனிசெக்ஸ் கலெக்ஷன், அதாவது ஆம்பளை வச்சுக்கலாம் பொம்பளை வச்சுக்கலாம். வெரைட்டி ஆஃப் பர்ஃபியூம் நினைக்கிறவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இது எனி சைஸ்லயும் போட்டுக்கலாம். இது லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ஸோ மறக்காம வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து உங்களை ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். என்ன காரணம்னா அந்த ஒரிஜினல் பட ஹீரோ யாருன்னா நம்ம தலைவர் அஜய் தேவகன். உங்களுக்கு ஞாபகம் இருக்காது நினைக்கிறேன், நாக்கிலே குங்குமப்பூ அவர் தான். சொல்லுங்க, நாக்கிலே குங்குமப்பூ. ஏடாடே உங்களுக்கே பயமா இருக்குதா? தலைவர் அஜய் தேவகன் நம்ம ஊர் படத்துல போயிட்டு அவர் ரீமேக் பண்ணி படிச்சுட்டு இருப்பாரு. அவர் படத்துல ரீமேக் பண்ணிருக்கீங்களா? நியாயமாடா? அது இட்டு கொடுத்தா படம் படம் அட்டு பிளாப் வேற. ஆமா, படம் போட்டது 70 கோடி, ஆனா படம் வந்தது வெறும் 7 கோடி தான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஹிந்தி படம் பாத்தீங்க அப்படின்னா படம் ஜென்ரலா இருக்கும், ரொம்ப மாசம் இருக்காது. நம்ம அஜய் தேவகனுக்கு தலைவருக்கு பேர் வச்சிருப்பாரு மாஸ் மகாராஜான்ட்டு. மாஸ் மகாராஜான்ட்டு பேர் வச்சு கூட்டணுட்டுமே, அங்கதான் மாசி நிக்கணுமேன்ட்டு படத்துல வந்து ஹிந்தி படத்துல பசங்க மாத்திருப்பாங்க. சரி மாத்ததான் மாத்தினீங்க, அதான் புதுசா வச்சிருப்பானுங்க. பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இது அல்ட்ரா லெவல் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. எல்லா சீனுமே படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷுங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷுங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா படத்துல ஸ்டார்டிங்ல ஒரு பேங்க்ல கொள்ளடிக்க வில்லனுங்க வருவாங்க, அதை காப்பதும் ஹீரோ வருவாரு. பாஸ் இதெல்லாம் காந்தி காலத்து கதை, யார்கிட்ட பிரஷர் ஏமாத்துறீங்க? எடிட்டர் இப்ப புரிஞ்சுதா எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் அப்படின்ட்டு? இது ஒரு சீன்ல படத்துல ஏகப்பட்ட சீன் இதோட பயங்கர ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறானுங்க. இதெல்லாம் காந்தி காலத்துல தடை பண்ணிட்டாங்களா? இப்ப வந்து அதே சீன் எடுத்து நியாயமா இது தின ரவுடிங்க வர, காசு திருட, தலைவன் வந்து சண்டை போட, பைக்ல பறந்தவன் வந்து கார்ல பார்க் பண்ணவரு நம்ம தலைவன். நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. எப்படி பைக்ல பறந்து வந்து கார்ல பார்க்கிங், வேற லெவல் கிரியேட்டிவிட்டியா வர்ற மாதிரி. அப்பதான் தலைவர் பேங்க் ஹெல்ப் பண்ணுவாரு, வில்லன் அடிச்சு போட்டு காசு காப்பாத்துவாரு. பொதுவா இந்த மாதிரி ஹீரோ சண்டை போடும் போது ஹீரோயின் தான் பில்டப் பண்ணுவாங்க, இல்ல ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஏதாவது பில்டப் பண்ணுவாங்க. பட் இங்க எவன் பில்டப் பண்றான் நீங்களே பாருங்க. முதல் முறையா ஆம்பளையா பிறந்ததுக்கு வருத்தப்படுற மாமா. அவனா நீ? இதே நான் பொண்ணா பிறந்திருந்தேன். ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. டேய் என்னடா இது, இது பாஸ் எல்லாம் எல்ஜி டிவி கார புதுட்டாங்க பாஸ். எடிட்டர் கம்னரியா, சண்டைக்கு வர போறாங்க கம்னரியா. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். பாஸ் இப்போதான் எல்ஜி டிவி தான் படம் பார்ப்பாங்க, பட் படத்துக்குள்ள எல்ஜி டிவி இருக்கு பாஸ். இவ்வளவு சொல்லக்கூடாது கம்னரியா. பொதுவாக இந்த மாதிரி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாருன்னா என்ன பண்ணணும்? தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லணும். இல்லையா தம்பி இந்தாப்பா காசு 500 ரூபாய் 1000 ரூபாய் கையில் கொடுத்து இந்தாப்பா அப்படின்னும். இவன் என்ன பண்றானுங்க, எடுப்புல நாளைக்கு வந்து ஐயாவை பாருன்ற மாதிரி பொண்ணு பார்க்க கூட்டுறானுங்க. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? டேய் என்னடா இப்படி மாப்பிள்ள தெரியுங்க? டேய் அது ரோடா பேட்டரி பண்ணி சைட் ஆடாது.
ஓகே தலைவனை வந்து பொண்ணு பார்க்க சொல்றாங்க. சரி பொண்ணு பார்க்க சொல்றாங்களே, எடுத்தவொடனே கல்யாணம் பண்ணாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் அங்கதான் ட்விஸ்ட். பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு வந்து பாக்குறது குண்டா இருந்திருக்கும். இப்படின்னா வச்சுட்டு ஸ்டீரியோ டைப்பிக்கா வச்சிருவான் தெரியுமா, அந்த மாதிரி வச்சிருப்பானுங்க. ஓகேடா தெலுங்கு படம் கல்யாணம்ட்டானுங்க, இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்றேன் முக்கோண காதல் சைடு காதல்ன்ட்டு காலத்துவானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். தலைவன் வருகிறார், எனக்கு வந்து பொண்ணுக்கு வந்து வரதட்சணை வேணும்னு கேட்கிறார். வரதட்சணை வந்து பொண்ணுடைய அடைக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு கேட்கிறார். ஏன்னா இந்த அளவுக்கு கேட்டுருவான் யாரா இவன் அப்படின்னு பார்க்கும்போது தான் யாரா 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 இவன் தலைவர் வந்து சிபிஐ ஆபீசரா. இன்கம் டாக்ஸா? எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு, ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். தலைவன் வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீசர். தலைவன் வந்து ரைடு வரதுக்காக தான் இந்த அளவு வேலை காட்டியிருக்கேன். ஏண்டா உன்னோட ஐடி ரைடுக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கை தான் கிடைச்சுதா? அப்பதான் தெரியும் தலைவன் கை வச்சது பெரிய இடம். அதனால வந்து தலைவன் என்ன பண்றாங்க, வேலையை விட்டு போப்பா அப்படின்றவங்க. காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், அது வேலை வாங்குவாருன்னு பார்த்தா தலைவன் வந்து கெத்த டைலாக் பேசி வெளியே வந்துருவாரு. அப்பதான் சொல்லுவாங்க இவர் பேரு பச்சன் அப்படின்ட்டு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் என்ன பேரு பச்சன்றாங்க, தலைவன் வடக்கனா இருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்பதான் வந்து இன்னொரு கிரிஞ்சு பிளாஷ்பேக் கொண்டு வரும். நானா அப்ப எங்க அப்பா வந்து அமிதாப் பச்சன் ஃபேனா, அதனால வந்து பச்சன் பேர் விஸ்தாரமா வார மாத்துக்கு மாறான பேர் மாத்துற மாதிரி. சோலை படம் பார்த்ததுல இருந்து தலைவன் வந்து குடும்பத்துக்கே பேரை மாத்திருவாரு. அம்மா இப்படி டென்ஷன் ஆறாங்க. அப்துல்லாவா அந்த மாதிரி தலைவன் பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தை ஒவ்வொருத்தரும் பேரை மாத்திருவாரு. அந்த மாதிரி தலைவன் பேர் வந்து பட்ஜெட். முக்கியமா பார்க்க வேண்டியது ஹீரோயின் தாங்க, வேற லெவலுங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாயல்ல பாக்குறதுக்கு கீர்த்தி சுரேஷும், இன்னொரு சாயல்ல பாக்குறதுக்கு ராஷ்மிகா மந்தனா மாதிரியும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்காங்க ஹீரோயின். அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காரு பாருங்க. ஹீரோவும் மீட் பண்றதுக்கு ஒரு சீன் வரும், ஒரு டச்சிங்கா லவ்புல் சீன் வேணும். நான் முதல்ல சொன்ன தெரியுமா, பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ட்டு. லவ்லயும் ஒரு ஃப்ரெஷ் சீன் இருக்கு. என்ன ஃப்ரெஷ்னா, ஹீரோயினோட தாவணி வந்து சைக்கிள்ல மாட்டிக்குமா, தலைவர் எடுக்கும் போது வந்து தலைவர் லவ் வந்துருமா. ரீவைண்ட் பண்றா. Flashback. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? இதனால இது படம் 80s நடக்குதா இல்ல படமே 80s எடுத்த படமா? இவ்வளவு அறுபது பழசாரியாடா. சரி இதுதான் பார்த்தா அப்படின்னா இன்னொரு ஐடியா இருக்குது. எனக்கு லவ் வர வைக்கிற ஒரு மொமெண்ட். என்ன பண்ணா, தலைவர் வந்து எண்ணெயை கீழே ஊத்தி வராமா, எண்ணெயை ஊத்தினா ஈரன் வந்து எண்ணெயை வலிக்கி விடுவாங்களாமா. விடும்போது தாங்கி பிடிக்கும் போது டச்சில வந்து லவ் ஆயிடுமா. டேய் இது வடிவேல் காவல சீன்றா இது. நீங்களா எங்க வரீங்க? வடிவேல் காவல்லே போட்டு கலாய்ச்ச ஒரு சீனை துணி வச்சிருக்க பாத்தியா, டைரக்டர் வேற லெவலியா. நீங்க ரொம்ப புகழ்றீங்க பாரியா. அதான் தெரிஞ்சு நினைக்கிறேன் இந்த வருஷமே வந்து சங்கர் பேர் வச்சதெல்லாம் வழங்காது போலகுது. எப்படின்னா இந்தியன் 2 எடுத்தது சங்கர், இந்த படத்துக்கு போட்டியா வந்தது இட்ஸ்மார்ட் சங்கர். இந்த படத்தோட டைரக்டர் பேரு அரிஜ் சங்கர். ஒரே சங்கர் மயமா இருக்குது. பட் அது சங்கரம் ஓடாம கிடக்குது. சத்திய சோதனை. அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே பாட்டு ஆச்சு. இந்த பாட்டு சீன்லாம் கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. ஆனா படம் நடக்குது 80sல. இதனால வந்து 80s ட்ரெஸ்ஸுங்க 80s பேக்ரவுண்ட்லாம் வச்சிங்க எல்லாம் ஓகே தான். ஆனா படத்துல 80s காண தெரிஞ்ச உனக்கு பாட்டுல காண தெரியல பாத்தியா. ஆமா மறந்தே போச்சுடா. படத்துல 80s மாதிரி இருப்பானுங்க, பாட்டுல பார்த்தா இந்த காலத்து ட்ரெஸ், இந்த காலத்து மாடர்ன் ட்ரெஸ், இந்த காலத்து மாடர்ன் மியூசிக்ன்ட்டு இந்த காலத்து வராம மாறி இருப்பாங்க. இது எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இன்னும் படத்துல மட்டும் 80s, பாட்டுல வந்து 2K வருது. இப்படி கேள்வி கேட்டோம்னா தான பதில் கிடையாது. ஒரு டைம் ட்ராவல் பண்ணிருப்பாங்களோ, லோக்கி வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரோ. அதான் சொன்ன பாட்டு தாங்க ஹைலைட். நெஞ்சு பாட்டை வந்து ஒரே சொல்ல எடுத்துட்டு போன நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த பாட்டுக்கிறோம், நாளைக்கு அந்த பாட்டுக்கிறோம் பிளான் பண்ணி இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்குது, எல்லா கோரியோகிராஃபும் ஒரே மாதிரி இருக்குது. முக்கியமா ஹைலைட் தான் வந்து அந்த பாக்கெட் தான், அது பாவாடையில் பாக்கெட். ஆமாங்க. படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ பேர் பச்சன்றான்ல, தலைவன் வந்து நார்த் இந்தியன்ல வடக்கன் கிடையாது, பட் ஹீரோயின் தான் வந்து வடக்கி. அதனால தலைவன் ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்றதுக்குன்ட்டு ஒரே அமிதாப் பச்சன் பாட்டு அது இதுன்னு சொல்லி தலைவன் வந்து ஹீரோயின் உசார் பண்றான். அப்படியே தலைவன் பாட்டு பாடுறேன் ஆகர்ஷா வச்சுக்கிறேன் அப்படின்ற பேர்லயே தலைவன் பாதி படத்தை மொக்கடிச்சிடறான். இது சொல்றது இந்த கிரிஞ்சிலேயே பாதி படம் ஓடி போயிருது. இதுக்கப்புறம் தான் படம் எதுக்கு எடுத்தானுங்கன்றது படமே வந்துடும். என்னன்னா படத்துல மெயின் கான்செப்ட் என்னன்னா வந்து வில்லா இருப்பாங்க, வில்ல வீட ரைடு போவாங்க, இதுதான் கணக்கு. இதுதான் படத்துல மெயின் கதையே. பட் இது சொல்ல வர்றதுக்கே வந்து பாதி படம் போயிடுது இந்த கிரிஞ்சி சீராலியே. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சி. சரி வில்லன் யாருன்னு பார்த்தா அங்கதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. வில்லன் வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் ஜெகபதி பாபு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. தலைவா நீ இன்னும் இங்கதான் இருக்கியா நீ? எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பர் ஜோக்கர் உள்ள யாருன்னா ஜெகதி பாபு தான். தலைவனை காமிச்ச உடனே போல அங்கே படுத்துருது. ஏண்டா கொடூரமா உள்ள காட்டிக்கிட்டு பார்த்தா ஜோக்கர் உள்ள கொண்டு காட்டுறீங்க. நான் மட்டும் ஜோக்கர் இல்ல,
என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். தலைவனே வில்லேசம் பண்ண தாங்க முடியாம தான் வந்து செகண்ட் எல்லாம் மூணாவெல்லாம் வந்துகிட்டு இருக்கான். இவரை கூட ஃபர்ஸ்ட் எல்லாம் வச்சிருக்கா. அச்சே நான் கேள்வி தலைவன் கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான். தலைவா நீ ஒரே கெட்டப்ல ஒரே கேரக்டர்ல ஒரே சீல இத்தனை பால் அடிக்கிறியே உனக்கே போர் அடிக்கிறியா? பாஸ் வில்லன் கேட்டதா ஒண்ணு எல்லாத்துக்கும் ஒண்ணு கதை சொல்லாதீங்க. எயிட்டர் நான் கதை சொல்ல தலைவனாக வச்சிருக்கியா. சரியாசனா ஒரு சீன் சாம்பிள் ஒரு சீன் காட்டுற பாக்குறீங்களா? நானா ஹீரோக்கு வில்லனுக்கு கிளாஸ் எப்படின்னா வந்து வில்லனோட ஆட்களை ஹீரோ வந்து ரொம்ப இழுத்து விடுவார், சண்டை வந்து விடும். ஓகேவா? இதுதான் கோபம் அடைஞ்ச வில்லன் என்ன பண்ணுவானா வந்து இங்க தான் அவனை தூக்குடா, அவனை கூப்பிடுறா, அவனை ஈத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லுவான். இதே சமயத்துல ஹீரோ வந்து வில்லன் வீட்டுல ரைடு பண்ண வந்திருப்பாரு. இது தெரியுதா? இது என்ன சீன் தெரியுதா? இது அது இல்ல டேய் இதடா பைரா பட சீனு. அதுலயும் தலைவன் தான் இல்ல. இப்படியா இது? இந்த படம் கதை சொல்லும் போது தலைவனுக்கே தோணி இருக்காது. இது ஆல்ரெடி பைராவில பட்டடை எது தெரியும் இதே பல சொல்றட்டு தோணுமா தோணு இருக்காதா? கட்டு கட்டு மேட்டு மேட்டு. அது அப்போ ஃப்ரெஷ் கான்செப்ட் இங்க திருப்பி எடுத்து சொல்றாங்க. ஓ விஜய் படம் முட்டு கொடுக்குறீங்களா? இப்போ விஜய் படத்தை குறை சொல்ல இந்த படத்தை குறை சொல்றேன். உடனே அனில் சார் வந்து பேட் கமெண்ட் பண்ண வந்துடாதீங்க. இதில் வேற கொலை மேட்டில் வருவானுங்க ரெண்டுக்கு. இந்த மாதிரி வந்து சொல்றது இங்கதான் படம் படுக்குறது. இங்கதான் என்ன பண்ணாங்க படத்துல ரைடு பண்ற பேர்ல படம் இழுப்பாங்க இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரே வீட்டுக்குள்ள வந்து ஒரு ரைடு பண்றேன் அதை தர்றேன் இங்க தர்றேன்னு தெரிஞ்சா இருப்பாங்க. இந்த தலைவன மேனேஜர் தான் வேற லெவலு. அங்காளம்மா இது ஆண்டாளம்மாவா? என்னடி இது? ஆண்டாளம்மாட்டு தலைவன் வந்து வில்லசம் புதுவிதமா ட்ரை பண்ணிருப்பாரு. அதை பார்க்க பழசாதான் இருக்கு. இதெல்லாம் பண்றது சாவு சாவும்ல. என்ன சொல்றது எல்லாம் புதுசாலாம் இல்ல, பழைய எல்லாம் பத்திலாம் வராம மாதிரிதான். நம்ம ஊர் சங்கர் பத்திலே வந்துருக்கு சீன்லாம். இல்ல என்ன பண்ணிருப்பான், கூரை மேல தங்கம் பக்கம் தூக்கி வச்சிருப்பான், டிவிக்குள்ள வச்சிருப்பான், தூண்ல ஒழுக்கி வச்சிருப்பான் தெரியுமா? அதே தான் இங்க நடக்கும். இதை வந்து சொல்றேன், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இழு தின்றுப்பானுங்க. ஏடா இதுதான்றா எல்லா பத்திலையும் வருது. இதை முதலே போய் தலை எடுத்தான்றா. இது கூட பரவாயில்ல. தலைவன் வந்து பணத்தை வந்து செவத்துல பச்சு வச்சிருப்பான். இந்த அட்டாக் தேட்டர்ல இருக்கு தெரியுமா டைட்டன்ஸ்லாம், அந்த மாதிரி தலைவன் வந்து பணத்தை செவத்துல பச்சு வச்சிருப்பான். இது வந்து இதுவும் பழைய சீன் தான், பழைய பத்திலே வந்திருக்கும். இங்கதான் வந்து வில்லனுமா யோசிக்க வருது. கோட்டை பத்தி போடும்போது பல பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்க வந்து மோகன் வில்லன் தான் ப்ரோ, உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு சிரிப்பா இருக்குதுன்னு சொல்லிருப்பீங்க. எஸ் அதை நான் ஒத்துக்கிறேன். 100வது நாள் படத்துல மோகனே வந்து இந்த மாதிரி சிவத்துல பச்சு வச்சிருப்பாரு. என்ன இவன் பணம் பச்சு வச்சிருக்கான், அவரு பணம் பச்சு வச்சிருப்பாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. இந்த மாதிரி வந்து ரைடு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க பண்ணிருப்பாங்க. இந்த வீடு ரைடு நடக்கும் போது வில்லன் வந்து ஏதோ புதுசா ஆள ஏவி விடுவாரு, அடிப்பாரு பண்ணுவாருன்னு பார்த்தா தலையன் உக்காந்துட்டு சுவ தின்னுட்டு இருப்பான். அது இவன் எடுத்து துரத்தது வேலை பார்த்துட்டு இருப்பான். தலையன் உட்காந்து பல பிளான் பண்ணுவான். இப்படிடா தெரியும் சொல்றது. லோக்கலா ட்ரை பண்ணுவான், முடியாதுன்றாங்க. அப்புறம் தலைவன் என்ன பண்ணாரு, வெளியே போயிட்டு சிஎம் கிட்ட சொல்லுவாரு. சிஎம் மூலியமா தொத்த ட்ரை பண்ணுவாரு. அக்கி முடியாம போயிடும். இல்லைங்க இன்கம் டாக்ஸ் வந்து சென்ட்ரலுங்க அப்படின்னு. அது தலைவன் அங்க இருந்து பார்த்து போய் பிஎம் பார்ப்பாரு. பிஎம் பார்த்து பேசியும் ரைடு எடுத்த முடியாது. நல்ல வேலை அங்கிருந்து அமெரிக்கா அதுக்கு மேல போயிட்டு ஏலியன்ஸ் கிட்ட அனுப்பி வைக்கல. அதே பெரிய விஷயம் தான். ஒரு அளவுக்கு மேல பண்ண நான் ஹீரோக்கு வந்து கொஞ்ச நாளா கல்யாணம் என்ன பண்ணிருப்பாங்க, சடங்கு பண்ணிருப்பாங்க. அப்பதான் தலைவன் தெரிய வந்து நான் கல்யாணம் நடக்குதா, ஈரனை கட்டி வச்சுக்கலாம், இதை வச்சு வெளியே போக சொல்லலான்ட்டு இப்ப தலைவன் பிளான் பண்ணிருப்பாரு. இல்ல எவ்வளவு புதுமையான விஷயம் இல்ல இது. ஈரனை கடத்தி அது மூலியமா வந்து காலி சாதிச்சுக்கிறது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா? அப்பதான் நான் இப்போ ஹீரோ வந்து ரைடு விட்டு போக முடியாது. ஏன்னா கூட பரசன் ஆட்டை போட்டு காசை ரைடு விட்டும் போக முடியாது, அங்க போய் சண்டை போட முடியாது. என்னன்னு பார்க்கும்போதுதான் நம்ம ஊர்ல எஸ்கே கேமியா கொடுத்த மாதிரி இங்க எவனோ ஒரு கேமியா வச்சிருக்காருங்க. இவன் பேரே என்னன்னு தெரியல. நீ யாரா கோமாளி இங்க வந்து யாரா போடுங்க. ஸ்டார் பை சித்துவா, எங்களுக்கு விஜய் சித்தான் தெரியும். பொதுவாக எல்லாரும் தெரிஞ்ச ஒருத்தர் கேமரா கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஊர் பேத்தான் கூட கேமரா வச்சிருக்கீங்க. யார நீங்க? நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். அப்பா தெரிஞ்சது இவன் ஸ்டார் பாலா இல்லையா, நெப்போ கிட்டு பாயா சொந்தக்காரர் இறக்கி விட்டுருக்கேன்னு சொல்லி கடைசியா பாத்தீங்கன்னா வந்து ரைடு நடந்துடும். தலைவன் வந்து பெட்டி பெட்டியா பணம் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஊரோட ராய தப்பிச்சு போக பிளான் போடுவாரு. போகும்போது நான் வில்லன் ஆளு அடியால் அனுப்பிச்சு விடுவான். அப்பதான் தலைவன் வந்து ஆக்சிடென்ட்ல இறங்கி பல பேர் அடிச்சு போட்டு கடைசியா ரைடு முடிச்சிருவாரு. ரைடு முடிச்சேன் தானே கல்யாணம். இதோட பல சுவன் போட முடியறாங்க. நம்மளும் வந்து ஆள ஒரு சாமி வச்சு வந்துடுறோம். முடியல தலைவரே, முடியல தலைவரே. ஓகே சோல்ஜர்ஸ், போன சண்டே பட வீடியோவில் பல பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம சோல்ஜர்ஸுக்காக இந்த படத்தை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஏதுன்றதை வந்து கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இது தாண்டி வேற எந்த படத்தை வந்து ஓட்டலாம்னு நினைக்கிறத வந்து கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வாரத்துக்குள்ள போட்டு ட்ரை பண்றேன். ஓகேவா? அடுத்த வாரம் சண்டேவோ இடையில போட்டு ட்ரை பண்றேன். அப்புறம் இதுதான் நான் சொன்ன லா பிரெஞ்ச் பர்ஃபியூம் செட். இது வந்து கண்டிப்பா வந்து வாங்கி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் வந்து கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ஃபாரகம் சும்மா போகாதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்றேன்.
பாய்.